தப்புனே தெரியாமல் ஒரு 3 விஷயங்களை டெய்லி பண்ணிகிட்டு இருக்கோம். அது தெரிஞ்சு அவாய்ட் பண்ணிக்கிட்டால் நல்லது. ஃபர்ஸ்ட் விஷயம், உனக்கு ஏற்ற மாதிரி எல்லாரையுமே பர்ஃபெக்டாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறது. நீயே இன்னொருத்தவங்களுக்கு பர்ஃபெக்ட் இல்லாமல் தான் இருப்ப. ஹியூமன்ஸ் ஆர் மெயின் டு மேக் மிஸ்டேக்ஸ். நாம் அதை என்னைக்கு ஒத்துக்கிறோமோ அப்போ வாழ்க்கை ஈஸியாகிடும். செகண்ட் விஷயம், இவன் என்ன தப்பு பண்ணியிருப்பான், அவன் என்ன தப்பு பண்ணியிருப்பான்றதில் கான்சென்ட்ரேட் பண்ணி நாம் என்ன தப்பு பண்ணிகிட்டு இருக்கிறோன்றத நிறைய பேர் கவனிக்கிறதே கிடையாது. இந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் ஆட் ஆகி ஃப்யூச்சரில் போய் திரும்பி பார்க்கும்போது பயங்கரமாக ரெக்ரெட் பண்ணுவோம். ஸோ மற்றவங்க மேலே கான்சென்ட்ரேட் பண்ணுறதை விட்டுட்டு நீ என்ன கரெக்டாக பண்ணணுமோ அதை கரெக்டாக பண்ணிட்டு போயிட்டே இரு. தேர்ட் ஒன், 20-25 வயசு ஆன உடனே இவன் இவ்வளோ சம்பாதிக்கிறான், அவன் இவ்வளோ சம்பாதிக்கிறான், நான் இன்னும் எதுவுமே உருப்படியாக பண்ணலையேன்னு சொல்லிட்டு டிப்ரெஸ் ஆகிறது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, 40 வயசு 50 வயசுக்கு மேலெலாம் மில்லியனர் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இங்கே எல்லாருக்குமே ஒரு டைம்லைன் இருக்குது. உனக்கு எந்த நாள் நீ பெரிய ஆள் ஆகணும்னு இருக்கோ அந்த நாள் தான் நீ பெரிய ஆள் ஆக. ஸோ அது வரைக்கும் நம்பிக்கையோடு வேலை செய். ஜஸ்ட் திங்க் அபவுட் இட்.